வாழ்க்கை எப்பொழுதுமே எல்லோருக்குமே ஒரே நிறத்தில் இருப்பதில்லை. சில நேரங்களில் சோகமும் சில நேரங்களில் சந்தோஷமும் கலந்து வருகின்றது. ஆனால் எந்த சிரமமும் எந்த பிரச்சனையும் நிலையானது அல்ல என்பதை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும். இன்று உன் செவியில் என் வாக்கு ஒலிக்கின்ற இந்த நொடி, வானில் மேகம் குவிந்தாலும் அந்த மேகத்திற்கு பின் இருக்கும் சூரியன் உன் பாதையை ஒளிர செய்ய தயாராகிவிட்டது. நீ சோர்ந்து போகவில்லை, நீ நின்று விடவில்லை. அதுதான் உன் வெற்றியின் முதல் படி. இப்பொழுது உன் முயற்சிக்கு நான் என் அருளை சேர்க்கின்றேன். 1 மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில் நன்மைகள் நடந்தே தீரும். உன் மனதில் நீண்ட நாட்களாக காத்திருந்த அத்தனை விஷயங்களும் இப்பொழுது தானாக உனக்கு வழியை கொடுக்கும். எந்த பிரச்சனையும் உன்னை அழிக்க வராது. அது உன்னை மாற்றத்திற்கு தயாராக்கத்தான் வந்தது. உன் பயணத்தில் இடைநிறுத்தம்தான் இருக்குமே தவிர தோல்வி இனி இருக்காது. எத்தனை தடைகளை சந்தித்தாலும் ஒரு நேரம் வரும். அந்த நேரம் உனக்கான சிறப்பானவற்றை தானாக அமைத்து தரும். அந்த நேரம் இப்பொழுது இந்த 1 மணி நேரத்தில் அடங்கி இருக்கின்றது. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் அதிசயங்கள் தானாக வரும். இன்று ஒரு சிறிய முடிவு உன் முழு வாழ்க்கையின் திசையை மாற்றும். கணபதி கைவிட்ட இடம்தான் வெற்றியின் கதவு திறக்கும் இடம். இந்த கணபதி உன்னுடைய வாழ்க்கையில் கரத்தை நீட்டி இருக்கின்றேன். என் கரம் தொட்ட உன்னுடைய வாழ்க்கை வெற்றிக்கான கதவு இப்பொழுது தானாக திறந்து விட்டது. உன் நம்பிக்கையை நிஜமாக்கக்கூடிய முதல் படிதான் இந்த வாக்கை நீ இப்பொழுது கேட்கும் பாக்கியத்தை பெற்றிருப்பது. கணபதியின் அருள் சாதாரணமாக எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியது. நல்ல மனம் இருந்தால் போதும், நல்ல எண்ணங்கள் இருந்தால் போதும். பிறருக்கு தீங்கு நினைக்காத உன்னுடைய குணம், அந்த குணம் இருந்தால் போதும். எப்பொழுதும் என்னுடைய அருள் கிடைத்து கொண்டே இருக்கும். வானில் ஒரு மேகம் கூட சூரியனின் ஒளியை நிரந்தரமாக மறைக்க முடியாதது போல உன் வாழ்வில் இருக்கும் இருள் நிலையானது அல்ல. என் வாக்கை இன்று கேட்டு விட்டாய். உன் வாழ்க்கையில் இருந்த இருள் எல்லாம் அகன்று விட்டது என்று தெரிந்து கொள். நீ கேட்கும் இந்த செய்தி உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் தொடக்கம். உன் மனதை மன நிம்மதியோடு நான் வாழ செய்வேன். பிறர் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து உன் வாழ்விற்கான பாடத்தையும் சேர்த்தே கற்றுக் கொடுத்துதான் சென்றிருக்கின்றார்கள். யாரும் உனக்கு தீய பலனை செய்ய நினைத்தால் கூட அது உனக்கு நல்ல பலனாக தான் மாறி இருக்கின்றது. என்னுடைய அருள் இருப்பதால் யாராவது ஒருவர் உன் மீது சதி திட்டங்களை தீட்டினால் கூட அதை செயல்படுத்தும் பொழுது தானாக அது என்னுடைய அருளோடு சேர்ந்து நல்ல விஷயமாக மாறக்கூடிய தன்மையை பெற்றுவிடும். நிகழக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் என் அருளால் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதனால் பயப்படாதே. ஒரு சூழ்நிலையில் சிக்கி கொண்டிருக்கின்றோமே, எப்படி இதிலிருந்து தப்பிப்பது என்று பயப்படாதே. நொடி பொழுதில் அத்தனை சிக்கல்களையும் நான் தீர்த்து விடுவேன். உன் நிம்மதிக்கு நான் வழியை பிறக்க செய்திடுவேன். பலர் சதிகளை தீட்டினாலும் என்னுடைய சத்திய வாக்கு உன்னை காப்பாற்றிவிடும். தினம்தோறும் நீ கேட்கும் இந்த வாக்கானது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய தீமைகளை எல்லாம் அழித்துவிடும். அந்த ஆற்றலை பெற்றிருக்கின்றது. ஒரே ஒரு தூண் தான் உன் வாழ்க்கை, அது நம்பிக்கை என்கின்ற தூண். அதை மட்டும் எப்பொழுதும் நீ விடாமல் பிடித்து கொண்டிருப்பாயானால் யாராலும் உன்னை கீழே தள்ளிவிட முடியாது. எதிர்பக்கம் இருப்பவர்கள் எவ்வளவு வலிமையானவர்கள் என்பது முக்கியமல்ல, நீ எவ்வளவு வலிமையானவன் என்பதுதான் முக்கியம். நீ என்னிடம் ஒன்றை கேட்டு மன்றாடி இருக்கின்றாய். அந்த விஷயத்தில் நான் இறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். உன்னிடம் இருக்க வேண்டியது எல்லாம் என் மீதான பக்தி ஒன்றுதான். எந்த ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது. பிறரிடம் வாக்குவாதம் எதற்காகவும் செய்து உன்னுடைய நேரத்தையும் வார்த்தைகளையும் வீணாக்கி கொள்ளாதே. அவர்களுக்கு எல்லாம் நீ சொல்லாமலேயே அனைத்து விஷயங்களும் தெரிந்திருக்கின்றது என்பதை நான் உனக்கு தெரியப்படுத்துகின்றேன். புரிய வைக்க முயற்சிக்கிறேன் என்ற பெயரில் உன் நேரத்தை நீ வீணாக்காதே. நேரம் வரும்பொழுது தானாக அவர்களுக்கு புரியட்டும் என்று உன்னுடைய அமைதியால் மௌனத்தால் நீ அவர்களுக்கு பதிலை சொல். அதுதான் பெரிய பாடத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும். போராடி வெல்ல வேண்டிய விஷயத்தை எல்லாம் போராட்டமே இல்லாமல் ஜெயிக்கக்கூடிய நிலை இப்பொழுது உனக்கு உருவாகும். ஆயுதமே இல்லாமல் நீ வெற்றி காண போகின்றாய். உன்னை வீழ்த்துவதற்கு 1000 பேர் இருந்தாலும் அந்த இடத்தில் உன்னை நான் காப்பாற்றுவதற்கு இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாமல் உன் பலத்தை நீ வைத்துக்கொள். உன் மனதை திடமாக வைத்துக்கொள். எல்லா சூழ்நிலைகளிலும் எந்த ஒரு சூழ்நிலையை நீ சந்தித்த பொழுதிலும் உன்னுடைய மனம் திடமாக இருந்தால் கவலைகளுக்கு அங்கு இடம் இருக்காது. எந்த ஒரு சோகத்தையும் கவலையையும் உன் மனதிற்குள் நீ கொண்டு வர உள்நுழைய அனுமதிக்க செய்யாதே.
உன்னுடைய அனுமதி இருந்தால்தானே உன் மனதிற்குள் அது நுழைய முடியும். மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் மட்டும் மனதிற்குள் இடத்தை கொடு. உன்னை பலமற்றவனாக நினைத்து கொண்டிருந்த எல்லோருமே உன்னுடைய பலம் என்ன, திறமை என்ன, உன்னுடைய செயல் திட்டங்கள் என்ன எல்லாவற்றையும் இனி அறிந்து கொள்வார்கள். உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் எல்லாம் உன்னை கொண்டாடுவார்கள். அந்த அளவிற்கு உன்னுடைய திறமை வெளிப்படும். நீ யார் என நீ உணர்ந்து செயல்பட தொடங்கி விடுவாய். சற்று மனப்பக்குவத்தோடு நடந்து கொண்டால் போதும், மதிப்பும் மரியாதையும் தானாக கிடைத்துவிடும். எதற்கெடுத்தாலும் வார்த்தைகளை விட்டு கவனத்தை சிதறடிக்காதே. அமைதியாக மௌனமாக இரு. அமைதியில்தான் ஒரு நல்ல மதிப்பும் நல்லெண்ணமும் தோன்றும். உனக்கு எதிரான ஆட்களின் எண்ணிக்கை அது இப்பொழுது குறைகின்றது. உனக்கு சாதகமாக இருப்பவர்களின் நீண்ட நாட்களாக ஒருவர் உன்னை மனதளவில் கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கின்றார் என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். அந்த நபரை மறக்க முடியாமலும் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளாலும் நீ சிக்கி தவிக்கின்றாய். உன் மனம் தவிக்கின்ற தவிப்பு, ஏங்குகின்ற ஏக்கம் எல்லாவற்றையும் பார்த்த நான் அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை நான் வெளிக்கொண்டு வருவேன். எந்த ஒரு மனவேதனையும் இல்லாமல் இனி மன மகிழ்ச்சியோடு அந்த நபரோடு நீ நல்ல நட்போடு உறவோடு இருக்கலாம். உன் மனம் விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் எந்த ஒரு தீங்கும் இல்லை என்கின்ற பொழுது உனக்கு எப்படி கிடைக்காமல் இருக்கும்? பிறருக்கும் நலனை நினைக்கும் நீ, பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் நீ உன்னுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்க மறந்து விடுகின்றாய். ஆனால் அதை காப்பாற்ற இந்த கணபதி நான் இருக்கின்றேன். உன்னை பற்றி கவலைப்படாமல் பிறரை பற்றி கவலைப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ கழித்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் என் மீது பக்தியை வைத்திருப்பதால் உன் வாழ்க்கையில் நலனை நான் வைத்திருக்கின்றேன். எந்த கவன சிதறலும் இல்லாமல் நான் உன்னை நலமாக வாழ வைப்பேன். தனியாக இருக்கின்றோமே என்று கவலை கொள்ளாதே. நான் உன்னை தனிமையில் விட்டுவிடவில்லை. இத்தனை காலங்கள் நீ காத்திருந்த விஷயங்கள் இப்பொழுது உனக்கு சந்தோஷமாக கிடைக்கும். பயப்படுவதால் எதுவும் ஆகாது. பயத்தை தவிர்த்து தைரியமாக இரு. எந்த இடத்திலெல்லாம் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசு. எந்த இடத்திலெல்லாம் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டுமோ அந்த இடத்தில் மௌனமாக இரு. மாறி செய்வதால் தான் இங்கு பிரச்சனை நீள்கின்றது. இனி அந்த பிரச்சனை இல்லாமல் உன் மதிக்கு தெளிவை நான் கொடுப்பேன். பலம் வாய்ந்தவனாக நான் உன்னை மாற்றுவேன். வலிமையும் ஆற்றலும் உனக்கு இனி அதிகரிக்கும். நீ எதிர்பார்த்த நன்மைகளோடு சேர்ந்து நீ எதிர்பார்க்காத நன்மையும் சற்று நேரத்தில் உன்னை தேடி வரும். உன் திட்டங்கள் எல்லாம் நீ நினைத்தபடியே கைகூடி வரும். எதை மறந்தாலும் இந்த கணபதியை மறந்து விடாதே. நான் உன்னை காக்கும் கடவுள். முழு முதற் கடவுளாக இருந்து உன் வாழ்நாள் வரைக்கும் துணை நின்று காப்பேன். நல்லது நடக்கும்.